இன்னும் இப்படி இவ்வளோ சீக்கிரம் இவ்வளவு இதாக போவார்னு எதிர்பார்க்கல. இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருப்பாருன்னு தான் இருந்தேன். மனோஜ் போனது ரொம்ப மனவேதனை. ஒருத்தனை இருந்திருக்கான், 2 பிள்ளைகளை விட்டு உள்ளத்துல வேதனை தான் ஜாஸ்தியா இருக்கு. கற்பனை பண்ணி பார்க்க பார்க்க வேதனை ஜாஸ்தியா இருக்கு. இவர் இருக்காருன்னு நினைச்சு இவர் இவ்வளவு சீக்கிரமா போவார்னு நினைக்கலையே அப்படின்னு நினைச்சு ரொம்ப மனசு இருக்காரு. இனி அவரை பார்க்க முடியலையேங்கிற கவலை ரொம்ப வந்துச்சு சார். இதுதான் கடைசி தருணம்னு நினைக்கும் போது அதை நினைக்கவே என்னால் முடியல. எங்கள் அம்மாவை பார்க்கும்போது எங்கள் அம்மாவுக்கு அதை புரிய வைக்கிறதுக்கே கஷ்டமாக இருந்துச்சு. ஆமா, உங்க பேருங்கம்மா? பாரதி. என் பேரு தான் பாரதி. உங்க பேரு பாரதி. பாரதி. அண்ணன் பேரு இன்னொரு சின்ன அண்ணன், இவருக்கு இளையவர், டைரக்டருக்கு இளையவர் ஜெயராஜ். அந்த 2 பேர் தான் பாரதி ராஜான்னு வச்சுக்கிட்டார். சரிங்கம்மா. சின்ன வயசுல என்ன ஞாபகம் வந்தது, ஸ்கூலுக்கு நான் போகிறதில்ல, போகலை. சும்மா போயிட்டு வந்து அப்போ திட்டுவார், நீ படிக்கணும், நீ முன்னேறணும், நீ படித்து வேலை பார்க்கணும், போகிறியா இல்லையா அப்படின்னு சொல்லி அமட்டுவார், அடிப்பார், கிள்ளுவார். போகிறது நல்லது அப்படின்னு. ரொம்ப வேகமாகவும் இது பண்ண மாட்டார், லைட்டாக தான் நார்மலான ஒரு இதுதான் சொல்லுவார், பேசுவார். சின்ன வயசுல அவரோட அணுகுமுறையில எப்படி இருந்தது? அவரோட அணுகுமுறை சரி வர பெரிய ஆளான பிறகுதான் எனக்கு நல்லா தெரியும். நாங்கள் பிறந்து வளர்ந்த பிறகுதான் அவருடைய இது தெரியுது. சின்ன வயசுல அவருக்கு எப்படி இருந்துச்சுன்னு யாருக்கு தெரியும். இப்போ ஸ்கூல் லைஃப்ல எப்படி இருந்தது? ஸ்கூல் லைஃப் நல்லா போவார் வருவார். அந்த இதில் வந்து இதில் நல்லா. இப்போ சின்ன வயசுல சினிமா அது மேல ஆர்வம், சினிமாவில் ஆர்வமாக இருப்பாங்க. அப்போ வீட்டில் என்ன சொன்னாங்க? வீட்டில் வேற ஒன்று, சினிமா ஆர்வமாக பார்ப்பாங்க, போவாங்க, வருவாங்க. அதனுடைய நடவடிக்கையெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக ரசித்து பார்த்து சொல்லுவார். அந்த மாதிரி இப்படி போகிறது தெரியாமலே நல்லாவே இன்ட்ரெஸ்டாகவே படம் பார்த்தாருன்னா நல்லா. ஆமாம். இப்போ உங்களுக்கும் அண்ணனுக்கும் உண்டான அந்த உறவு எந்த மாதிரி இருந்ததுமா? நல்ல சந்தோஷமாக ஆசையாக அன்பாக இருப்பார். அந்த வகையில் வந்து எந்த குறையும் இருக்காது. வேகம் இல்லாமத்தையும் பேசுவார், வேகம் இல்லாமத்தையும் இது பண்ணுவார். அந்த வகையில் வந்து நல்லா பிரியமாக இருப்பார். இப்போ முதல்ல அவர் வந்து சினிமா, அதாவது படம் பண்ணும்போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? முன்னேறி வந்துடுவார். இவர் இருக்கிற விவரத்துக்கு படம் இந்த ஷூட்டிங்கு இதில் போகிறாரு வர்றாரு. படத்தை பார்த்துட்டு அந்த படம் இதில் இப்படி எடுக்கணும், அப்படி எடுக்கணும், இதை மாற்றி அமைக்கணும் அப்படின்னு சினிமாவை பார்த்துட்டு வந்து சொல்லும்போதே இவர் விவரமாக எடுத்துக்கிடுவாருன்றது தெரியும். இப்போ ஃபஸ்ட்டு படம் அவருக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைச்சது. இப்போ அந்த வெற்றி நீங்கள் எப்படி பார்த்தீங்க? இன்னைக்கு ஃபேமிலியோட ரொம்ப சந்தோஷமாகத்தான், ஆசையாக, அன்பாகத்தான் பார்த்தா. அதில் என்ன இதுதான், அதில் எல்லாம் நல்லாவே. இன்னும் இப்படி இவ்வளோ சீக்கிரம் இவ்வளவு இதாக போவார்னு எதிர்பார்க்கல. இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருப்பாருன்னு தான் இருந்தேன். உங்களுக்கு அண்ணன் வந்து எந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்தாங்க? எல்லா சப்போர்ட்டுமே இருந்துச்சு. நல்ல சந்தோஷமா எல்லா சப்போர்ட்டும் பண்ணுவார். சப்போர்ட் ரொம்ப பண்ணுவார். எனக்கு நான் இல்லாத அப்படின்னு சொல்லி படிக்கல, வேலை பார்க்கல. எங்கள் வீட்டுக்காரர் விவசாயம் பார்க்குறவர், அதனால நல்லா ஹெல்ப் பண்ணுவார். இங்கே வீட்டுக்கு வரும்போதெல்லாம் இந்த மாதிரி உங்களுக்கு உண்டான அந்த அணுகுமுறை எப்படி இருக்குங்கம்மா? நல்லா இருக்கும். அணுகுமுறை என்ன நல்லா தான் இருக்கும். வந்துட்டாரு, நானும் ஆசையாக சந்தோஷமாக அப்படின்னுவேன். அவரும் அப்படியே தடவி தோள்பட்டை தலை பிடிச்சிட்டு நல்லா இருக்கும். ஒரு பெரிய இயக்குனர் அப்படின்ற அந்த மாதிரி எல்லாம் நம்மகிட்ட குடும்பத்தில் வந்து பிள்ளைகிட்டயோ கூட பிறந்தவங்ககிட்டயோ நல்லா அன்பாக இருக்கும். அப்படியெல்லாம் பெரிய ஆளாக நம்ம இருக்கோம்ன்ற அந்த இதில் இருக்கும். உறவுகள், சொந்த பந்தவங்கலாம் என்ன மாதிரி அனுபவம்? எல்லா அணுகுமுறையும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நாங்கள் அவர் வந்துட்டாருன்னா எல்லாம் சொந்த பந்தம், பூர்ணச்சின்னம்மா பிள்ளைங்க, சின்னம்மா, இப்படி பெரிய அண்ணன் தம்பி பிள்ளைங்க எல்லாமே வந்து ஒன்று சேர்ந்து நல்லா பார்க்கணும்னு நினச்சி வந்து பேசுவோம். நீ வந்திருக்கான்னு அவரும் அன்பாக பேசுவார். அக்கா வந்திருக்கா, பெரியம்மா வந்திருக்கா, சின்னம்மா வந்திருக்கான்னு சொல்லி நல்லா அன்பாக பேசுவார். போன ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து மனோஜ் வந்து மனோஜ் போனது ரொம்ப மனவேதனை.
ஒருத்தன் இருந்திருக்கான், 2 பிள்ளைகளை விட்டு. ஏன்னா தன்னோட பேரை உங்க பேர் தான் வச்சிருக்காரு, பாரதி, பாரதிராஜா, பாரதி அப்படின்னு. அண்ணன் இன்னொரு சின்ன அண்ணன், அவருக்கு நேரம் இளைய ஒரு ஜெயராஜ், ஆ. அந்த ராஜும் இந்த பாரதிராஜ். அப்ப அந்த அளவுக்கு உங்க மேல ஒரு பாசம் பண்பு எல்லாமே. இப்ப திடீர்னு நம்மளை விட்டு பிரிஞ்சிட்டாரு அப்படின்னு கஷ்டமா தான் இருக்கு, ரொம்ப வேதனையாக தான் இருக்கு, மனவேதனை தான் ரொம்ப இருக்கு. அழுகையோ கண்ணீரோ கிடையாது, உள்ளத்துல வேதனை தான் ஜாஸ்தியா இருக்கு. கற்பனை பண்ணி பார்க்க பார்க்க வேதனை ஜாஸ்தியா இருக்கு. இப்போ அவர் இருக்காருன்னு நினைச்சு, இவர் இவ்வளவு சீக்கிரம் போவார்னு நினைக்கலையே அப்படின்னு நினைச்சு ரொம்ப மனசு இதா இருக்கு. எனக்கு அண்ணா பாரதிராஜா அவர்களுக்கும் இளையராஜா அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு நட்பு இருந்தது. நட்பு அவங்களாம் இதுதான்ன்றத சினிமாவுக்கு வந்த பிறகுன்னு இல்லை, முதல்ல நட்பு தான். சினிமாவுக்காக வந்த பிறகு இளையராஜாவும் இவரும் ஃப்ரெண்ட் இல்லை. அதுக்கு முன்னாடியே அவர் கம்பத்தில் அவர் சொந்த ஊர் அவருதே இளையராஜா ஒரு பண்ணப்புறம், அதில் போய் அந்த பக்கம் இதில் வேலை பார்த்தாரு டைரக்டர் கொஞ்ச நாள். அப்போ ரொம்ப ஃப்ரெண்டாக ரொம்ப இதாக பழைய. இது இப்போ சினிமாவுக்கு போயிட்டேங்கிறது இல்லை, முதல்லையே நல்ல பழக்கம். எனக்கு அவர் தாய் மாமா. உங்களுக்கு வந்து பாரதிராஜா சார் வந்து தாய் மாமா, அம்மா கூட பிறந்தவங்க. சரி. எங்கள் சொந்த பந்தத்திலே இது வந்து பெரிய இழப்பு எங்களுக்கு. நல்லா பாசமாக பந்தமாக பேசிக்கிட்டு இருந்தவர் தான். கடந்த கொஞ்ச நாளாக அவருக்கு உடல்நிலை சரியில்லாத போது போய் பார்க்க போயிருந்தோம். அப்பயே நினைவுகள்லாம் மாறிடுச்சு. அவருக்கு நினைவு இல்லாததே அதே வருத்தமாக இருந்துச்சு. இப்போ எங்களை விட்டு பிரிஞ்சது இன்னும் எங்களுக்கு அது ரொம்ப வருத்தத்தை கொடுக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தமிழ் சினிமாவில் வந்து தனக்கான ஒரு இடத்த, மிகப்பெரிய இடத்த வந்து பிடிச்சிருக்காங்க. இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்குனராக வந்து பல்வேறு நடிகர்களை உருவாக்கி அதெல்லாம் இப்போ செய்திகளாக வரும்போது பார்த்தீங்கன்னா பிரமிப்பாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. ஆனால் இந்த சூழலில் அவர் இல்லைங்கிறது தான் எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அவருடைய நடிப்பு திறமையும் சரி, அவர் உருவாக்குனவங்களும் சரி, எல்லாமே இன்னும் பல காலங்களுக்கு பேர் சொல்லப்படுற அளவுக்கு தான் அவர் வளர்ந்துட்டு இருக்காரு. அது மகன் இறந்ததுலேருந்தே அவர் ரொம்ப வருத்தத்தை தழுவிக்கிட்டதுனால அவருக்கு இந்த இழப்பு, மனோஜோட இழப்பு வந்து பெரிய பாதிப்பு. அவருக்கு அது ரொம்ப பெரிய பாதிப்பு. இப்போ சின்ன வயசுல அவங்கள நீங்க பாரதிராஜா அவர்களை பார்க்கும்போது எந்த மாதிரி உங்ககிட்ட வந்து பேசுவாங்க? என்ன நாங்கள் வாங்க மாமான்னு கேட்டால் எங்களையே அவர் வாங்க மாமா அப்படின்வார். நான் என்ன சொல்கிறேனோ அதுவே சொல்லுவார், கிண்டல் பண்ணுவார், சந்தோஷமாக தான் இருப்பார். என்ன பண்ணீங்க, என்ன செய்கிறீங்க அப்படின்வார். அவர் வந்துட்டாலே எங்களுக்கு ஒரு சந்தோஷம் தான். வந்துட்டாலே வர சொல்லுவாங்க, இல்லை அவர் வந்து பார்த்துட்டு போவார். எங்கள் மாமியார் கூட முடியாதனால வந்து வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு போவார். அது எல்லாரையும் சொந்த பந்தம் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு நாளைக்கு கூட்டிகிட்டு போகணும், செய்யணும்னு ஆசைப்பட்டார். சமீபமாக ஒரு விருந்து வச்சார் கம்பத்தில், ஒற்றுமையாக உறவுகளுக்கான ஒரு உண்ணும் விழான்னு சொல்லியே வச்சுருந்தார். அது இழப்பு பெருசு தாங்க, உண்மையிலே தாங்க முடியாத வழி. எங்கள் உறவுகளில் அவர் பெரிய இதுதான். இன்னைக்கு வந்து தமிழ் சினிமாவில் ஸ்டூடியோக்குள்ளே ஷூட் பண்ணிட்டு இருந்ததை உடைச்சு ஒரு கிராமத்துக்கு கொண்டு ஒரு தெருவில் வந்து ஷூட் பண்ணி கேமரா வச்சு ஷூட் பண்ண தடம் பதிச்சவரே அவர் தான் சொல்லுவாங்க. எனக்கு அந்த சின்ன வயசில் அதெல்லாம் தெரியாது. ஆனாலும் அவருடைய பேச்சு, அவருடைய பாராட்டு, அவங்க மற்றவங்க பேசுறதை கேட்டு கேட்டு எங்களுக்குள்ள ஒரு சந்தோஷமும் பிரமிப்பும் அதிகமாக. இப்போ மாமாவுடைய படங்கள்லாம் நீங்கள் பார்க்கும்போது எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? அது வந்து அதாவது யதார்த்தம் தான் மட்டும் அவர்கிட்ட இருக்கும். அந்த யதார்த்தமானது நடிப்புங்கிறது மீறி அந்த யதார்த்த வாழ்க்கை தான். அவர் நடித்த படமுமே அப்படிதான் இருக்கும். எங்க வீட்டு பிள்ளைங்கிறது அதுதான் அவர் காமிப்பார். அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா இப்போ இன்னைக்கு சினிமா துறையில் வந்து அந்த அவரோட வாய்ஸ், அந்த ஓப்பனிங் படத்தில் என் இனிய தமிழ் மக்களேங்கிறது அவருக்குவே அந்த குரல் வந்து கண்ணீர் ஓய்ந்து விட்டதுன்னு நினைக்கும் போது அது இன்னும் கலக்கமாக தான் இருக்கு. இன்னும் சீக்கிரம் போய் பார்க்க முடியலங்கிறது கவலையாக இருக்குது. இங்கே கொண்டு வருவேன்னு சொன்னதுனால நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவர் சொந்த ஊருக்கே கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே காட்ரோடில் கொண்டு வரோம். அவர் தோட்டத்தில் கொண்டு வந்து அடக்கம் பண்ணுறாங்க, நல்ல அடக்கம் பண்ணுறாங்க. எப்போ? நாளைக்கு இன்று இரவு கொண்டு வருவாங்க. நாளைக்கு மதியம் 3 மணிக்கு அடக்கம் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. உங்களுடைய பிள்ளைய இப்போ அம்மா எல்லாருமே வந்து இப்போ பாரதிராஜா வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அவங்ககிட்டலாம் வந்து பேசும்போது ஒரு இயக்குனர் அப்படின்ற அந்த இருக்குமா, இல்லை நம்ம மாமா நம்ம தங்கச்சி வீடு அப்படிங்கிற உரிமையில தான் இருப்பாரு. எங்க மாமாவா தான் நாங்க பார்த்தோம். அது சினிமாவா பார்க்கல, எங்க மாமாவா தான் நாங்க மாமாவா பார்ப்பீங்க. ஆனா மாமாட்ட பேசுவீங்களா படத்துல? அப்படியே நீங்க அப்படி பண்ணீங்க இந்த மாதிரி அவர் நடிச்ச படத்தெல்லாம் நாங்க என் பிள்ளையெல்லாம் போய் பேசும்போது இவ்வளவு தூரம் பாக்குறீங்களான்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டு பேசினாரு.
அவர் இந்த பரவாயில்லையே ஒரு படத்தை விட மாட்டீங்களாடி, நீங்கள் இப்படி நடிச்சிருந்தீங்க மாமா அப்படி நடிச்சிருந்தீங்க மாமான்னு சொல்லும்போது அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்குருவார். பரவாயில்லையே இப்படியெல்லாம் பார்க்குறீங்களாடி அப்படின்னு கேட்பார். வாடி பொடின்னு தான் கூப்பிடுவார். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இயற்கையாகவே ஒரு நகைச்சுவை தன்மை, அதாவது வந்து கேலி கிண்டல், ஒரு யதார்த்தமாக பேச்சு, அதெல்லாம் அது நல்லா பேசுவார். நல்லா பேசுவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் நாங்கள். இப்போ உங்கள் கூட இப்போ சொந்த பந்தத்துலாம் அணுகும் போது எப்படி இருக்குங்க? உண்மையில அதே மாதிரி தான் நல்லா தான் பேசுவார். எதிர்பார்ப்பு உறவுகளை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் அவருக்குள்ள ஒரு எனர்ஜியாக இருக்கும். உடம்பு முடியாத போது நாங்கள் பார்க்கும்போது சந்தோஷப்பட்டார். தங்கச்சியை கூப்பிட்டு வர சொன்னார். பாரதி வரலையான்னு கேட்டார். எங்கள் அம்மாவுக்கும் அது உடம்பு முடியல, இல்லைன்னா சூழல் நல்லா இருந்தால் கூப்பிட்டு போய் காமிச்சிருப்போம். இந்த உறவுகளை நீடிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவார். இப்போ நீங்கள் மாமாவை வந்து பல்வேறு தருணங்களை சந்திச்சிருப்பீங்க. இப்போ கடைசியாக நீங்கள் சந்தித்த தருணம்? எஸ்ஆர்எம்ல இருந்தார், போய் பார்த்துட்டு தான் வந்தோம். அப்போ அவருக்கு நினைவு இல்லை. உணவு வந்து இது டியூப் மூலமாக கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு நல்லா சாப்பிட்றாருன்னு சொன்னாங்க. போய் பார்க்கக்கூடிய சூழல் எனக்கு இல்லை. நல்லா இருந்தாருன்னா இன்னும் தாங்குவார், நல்லா இருப்பாருன்னு நினச்சோம். உடல்நிலை திரும்ப திடீர்னு இதாகிடுச்சு. ஏன்னா இன்னைக்கு அள்ளிநகர்ன்ற பேர் உலக அளவுக்கு கொண்டு போய் சேர்த்தது வந்து பாரதி ராஜா சார் அவர் தான். இன்னைக்கு வந்து அள்ளிநகர மக்கள் மிகப்பெரிய ஒரு துயரத்தில் இருக்காங்க. கண்டிப்பாக அவரோட இழப்பு வந்து ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு. இப்போ ஃபேமிலி அவங்க மற்றவங்க எல்லாருமே கூட வருவாங்க. வருவாங்க. வெளிநாட்டிலேருந்து வந்தாங்க. சரி. மருமக எல்லாமே இருக்காங்க. எங்கள் அத்தை எல்லாமே சேர்ந்து வருவாங்க. மச்சினர்கள் எல்லாமே இருக்காங்க. ஓகே. எல்லாருமே சேர்ந்து வருவாங்க. இப்போ நீங்கள் அம்மாவுக்கும் மாமாவுக்கும் அவங்களுக்குள்ள இருக்க உரையாடல், அவங்களாம் அதை எப்படி பார்ப்பீங்க நீங்கள்? அது எல்லாமே சந்தோஷமான நிகழ்வுகள் தான். எங்கள் பெரிய மாமா எதையுமே ஏர்வாரியாக கரெக்டாக சொல்லுவார். அதை எதையுமே இந்த மாமா சொல்லுவார். அவங்ககிட்ட கேட்டால் தெரியும் அப்படிங்கிறத சொல்லுவார். எந்த வருஷம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி செல்லக்கண்ணிட்ட கேட்டால் சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லுவார். தம்பியே எதனால் நினச்சிக்கிடுவார். எல்லாமே சந்தோஷமாக தான் இருக்கும் சார். ஏன்னா அம்மாவோட பேர் தான் அவருக்கு வச்சிருக்காரு பாரதி. அப்படிதான் சொன்னாங்க. எங்களுக்கு விவரம் தெரியறதுக்கு முன்னாடியே இதை வச்சது சொல்லுவார். எங்கள் தாத்தா சொல்லியிருக்காரு. சின்ன பையன் பேரையும் அம்மா பேரையும் சேர்த்து தான் வச்சாங்கன்னு சொல்லிக்கிடுவாங்க சார். அப்போ இருந்து அது மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாம் மாமாட்ட கேட்டிருக்கீங்களா? அப்படியெல்லாம் கேட்கல நாங்கள். அப்பா எங்கள் தாத்தா சொல்லியிருக்காரு எங்களுக்கு. அதனால இப்போ உங்கள் ஃபேமிலியை பற்றி சொல்லுங்கள். எங்கள் வீட்டுக்காரு சொந்தம் தான். சித்தி பையன் தான் அவருக்கு. டைரக்டருக்கு சித்தி பையன், நான் தங்கச்சி மகன். ஓகே. அது எல்லாமே பாண்டிங்காக தான் இருப்பாங்க. நல்லா தம்பிங்கிற ஒரு உறவு, நல்லா பேசுவார். சின்னம்மாங்கிற உறவு, எங்கள் அம்மா மாமியாரை வந்து நல்லா பார்த்துக்கணும்னு நினைப்பார், ஆசைப்படுவார், வந்து பேசிட்டு போவார், ஜோவியலாக இருப்பார். என்ன நாள் நைட்டாக இருந்தாலும் சரி அந்த டைம் எல்லாம் பார்க்க மாட்டார். வரணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா வந்து பேசி இருந்துட்டு சிரிச்சுட்டு ஜாலியாக இருந்துட்டு போகணும்னு நினைப்பார். உறவுகளோட பேசி பழகுறது அது அவருக்கு மிகப்பெரிய சந்தோஷம் அவருக்கு. ஏன்னா எப்படி வருஷத்துக்கு 2 தடவை எங்கள் ஊருக்கு வந்தார். லாஸ்ட் பையன் தவறுனதுலேருந்து அவர் ரொம்ப வர்றதே குறைச்சிட்டார். அதுக்கு முன்னாடி உங்கள் உடல்நிலை காரணம், மகன் இறந்ததுலேருந்து அவர் கொஞ்சம் மனசு இதாயிடுச்சு, விட்டுட்டார். அந்த பாதிப்பு அவருக்கு நிறையா இருக்குது. இப்போ பாரதிராஜா சார், அதாவது உங்கள் மாமா இறந்த செய்தி கேட்டோன்னே உங்களுக்கு எப்படி இருந்தது? இனி அவரை பார்க்க முடியலையேங்கிற கவலை ரொம்ப வந்துச்சு சார். இதுதான் கடைசி தருணம்னு நினைக்கும் போது அதை நினைக்கவே என்னால் முடியல. எங்கள் அம்மாவை பார்க்கும்போது எங்கள் அம்மாவுக்கு அதை புரிய வைக்கிறதுக்கே கஷ்டமாக இருந்துச்சு.